சிதைந்து வரும் இந்திய தேர்தல் ஆணையம் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் நாட்டில் தேர்தல் நடைபெறுவதை கண்காணிக்கவும் வழிகாட்டவும் கட்டுப்படுத்தவும் தன்னாட்சி மிக்க சுதந்திரமான அமைப்பாக தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆனால் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய பாஜக ஆட்சியில் அரசமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டிருக்கும் அனைத்து அமைப்புகளின் மீதும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தொடுக்கப்பட்டு அவற்றின் கட்டமைப்பும் உருவமும் சிதறுண்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு தேர்தல் ஆணையமோ அதன் முதன்மை ஆணையர்களோ விதிவிலக்கு அல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்த போதே அவருக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் கருத்து மோதல் ஏற்பட்டதும் தலையங்கத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குஜராத்தில் கலவரத்தை அரசியல் லாபத்திற்கு பயன்படுத்திட நினைத்து ஆட்சியின் காலம் முடிவதற்கு 8 மாதங்களுக்கு முன்பே முதலமைச்சராக இருந்த மோடி சட்டப்பேரவையை கலைத்து அரசியல் சட்ட நெருக்கடியை ஏற்படுத்த முயற்சி செய்ததாக முரசொலி தலையங்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோடி எதிர்பார்த்தபடி இந்திய தேர்தல் ஆணையம் நடந்து கொள்ள மறுத்துவிட்டதாகவும் குஜராத் மாநிலத்தில் இருந்த சட்டம் ஒழுங்கு சூழ்நிலையை கருதி உடனடியாக தேர்தல் நடத்த அப்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் லிங்டோ மறுத்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வளவோ அரசியல் அழுத்தங்கள் இருந்தும் அவற்றுக்கு பணியாமல் ஜனநாயகத்தை காப்பாற்றிய அமைதியான ஆற்றலாளர் லிங்டோவின் முடிவை உச்சநீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டதை முரசொலி தலையங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. நெஞ்சில் உரமும் நேர்மை திறனும் படைத்த லிங்டோ ஆணையத்திற்கு கூர்மையான பற்களை உருவாக்கி கொடுத்த TN சேஷன் போன்றோர் நடைமுறைப்படுத்திய முன்மாதிரிகள் காலப்போக்கில் கரைந்து போய்விட்டதாக முரசொலி தெரிவித்துள்ளது. இப்போதெல்லாம் பிரதமர் மோடியின் அலைவரிசையிலேயே அரசியல் சட்டத்தின் அமைப்புகளும் காத்துக் கொண்டிருக்கும் கதி ஏற்பட்டுவிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வருமான வரித்துறையானது திமுகவை குறிவைத்தே பாய்ச்சல் நடத்தியதாகவும் தேர்தல் நாளுக்கு சற்று முன் தொடர்பில்லாத காரணம் சொல்லப்பட்டு திமுக பொருளாளர் துரைமுருகனின் மகன் கதிரானந்த் போட்டியிடவிருந்த வேலூர் மக்களவை தொகுதி தேர்தலை தேர்தல் ஆணையம் ரத்து செய்ததாக முரசொலி கூறியுள்ளது. தூத்துக்குடி வேட்பாளர் கனிமொழியின் தற்காலிக இல்லத்தில் சோதனை நடத்தப்பட்டது. அதே நேரத்தில் ஆளுங்கட்சியினர் காவல்துறையினரின் பாதுகாப்புடன் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்ததை கண்டுகொள்ளாமல் தேர்தல் ஆணையம் கண்ணை மூடிக்கொண்டதாகவும் முரசொலி தலையங்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோடி பிரச்சாரத்திற்காக 40 நாட்களில் 7 கட்டங்களாக தேர்தலை நடத்த அட்டவணை, ராஜஸ்தான் மாநில ஆளுநர் பாஜகவுக்கு ஆதரவாக பேசுதல், நிதி ஆயோக் துணைத் தலைவர் காங்கிரஸ் கட்சியின் குறைந்தபட்ச வருவாய் திட்டத்தை விமர்சனம் செய்தல் போன்ற எதையும் தேர்தல் ஆணையம் காது கொடுத்து கேட்கவில்லை என்று முரசொலி தலையங்கத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த தேர்தலில் நடந்த அத்தனை சம்பவங்களையும் சீர்தூக்கி பார்த்த பிறகுதான் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தேர்தல் ஆணையத்தை முறைப்படுத்த வேண்டிய அவசியமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என கூறினார் என முரசொலி தெரிவித்துள்ளது. பிரதமர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர்கள், இந்தியாவின் 4 மண்டலங்களிலிருந்தும் 4 முதலமைச்சர்கள் கொண்ட குழு ஒன்றை அமைத்து தேர்தல் ஆணையத்தின் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் ஆணையர்கள் நியமனம் நடைபெற வேண்டுமென முரசொலி தெரிவித்துள்ளது. தேர்தல்கள் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு உயிரோட்டம் தருகிறது. அந்த தேர்தலை நடத்தும் ஆணையம் பிரதமரின் கைப்பாவையாகிவிட்டால் ஜனநாயகத்திற்கு அந்த உயிரோட்டம் குறைந்து நெஞ்சுவலி ஏற்பட்டு மாரடைப்பில் முடிந்துவிடும். இதுவரை இல்லாத அளவுக்கு இப்போது தேர்தல் ஆணையம் சீர்குலைந்திருக்கிறது. இது காலத்தை சீராக்கம் செய்யப்படாவிட்டால் மக்களாட்சி என்பது நகைப்பை ஊட்டும் நாடக காட்சியாகிவிடும் என்று முரசொலி தலையங்கம் தெரிவித்துள்ளது.